ஆண்களே, உங்கள் காதலியின் நம்பிக்கையை எளிதாக சம்பாதிக்க இந்த ஈஸியான வழிகளே போதும். ட்ரை பண்ணுங்க. எந்தவொரு உறவாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையே முதன்மையானது. நம்பிக்கை இல்லை என்றால் எந்த உறவும் அழிந்துவிடும். சில சமயங்களில் சில காரணங்களுக்காக நம்பிக்கை இழக்கப்படும்போது உறவுகள் தொடர்ந்து உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இதுபோன்ற சூழலில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப சில வழிகள் உள்ளன. ஆனால் இந்த விஷயங்களை ஒரு நாளில் கட்டியெழுப்ப முடியாது என்பதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எனவே உங்கள் உறவில் நம்பிக்கையை வளர்க்க உதவும் சில வழிகள் உள்ளன. அவை என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் தவறுகளை சரி செய்ய வேலை செய்யுங்கள். நீங்கள் தவறுகளை செய்து அவற்றை சரி செய்யாமல் திரும்ப திரும்ப மன்னிப்பு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது. தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கையை வளர்க்க நீங்கள் வெளிப்படையான தகவல் தொடர்பு பயிற்சியை தொடங்க வேண்டும். உங்கள் துணையிடம் எதிலும் ரகசியமாக இருக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ரகசியங்களை வைத்திருக்கிறீர்களோ உங்கள் உறவு அவ்வளவு மோசமாகிவிடும். ரகசியம் என்பது உறவில் மெதுவான விஷம் போல நம்பிக்கையை மெதுவாக அழிக்கிறது. நீங்கள் இருவரும் வெளிப்படையாக இருக்கும்போது உங்கள் உறவில் நம்பிக்கை வளரத் தொடங்கும். இது உங்கள் இருவரையும் நெருக்கமாக உணர வைக்கிறது. வெளிப்படையான தொடர்பு இரு கூட்டாளர்களையும் ஒருவரையொருவர் நம்ப வைக்கிறது. நேர்மறையான அனுபவங்களை உருவாக்குங்கள். அனைத்து அலுவலகங்கள் மற்றும் பணியிடங்களில் நம்பிக்கையை வளர்க்க சிறந்த பணி கலாச்சாரத்திற்காக குழுக்களுக்கான நம்பிக்கையை வளர்க்கும் பயிற்சிகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நம்பிக்கையை வளர்க்க நீங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஒன்றாக நேர்மறையான அனுபவங்களை உருவாக்குங்கள். சில கேம்களில் சேரவும், சமையல் மற்றும் தோட்டக்கலை போன்றவற்றை ஒன்றாக முயற்சி செய்யவும். பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உறவில் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக அது திருமணமாக இருந்தால். எல்லா சுமையும் ஒருவர் மீது இருக்க முடியாது. நீங்கள் அந்த விதிகளை நிறுவியதும் பொறுப்புகள் பின்பற்றப்படும். உங்களை நம்ப முடியாது என்ற எண்ணத்தை உங்கள் துணைக்கு ஒருபோதும் கொடுக்காதீர்கள். 1 அல்லது 2 முறை தவறு செய்வது மனிதாபிமானம், ஆனால் வழக்கமாக அதையே செய்வது உங்கள் துணை உங்கள் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்யும். நேர்மையாக இருங்கள். இது மிக முக்கியமான விஷயம் மற்றும் பொய்கள் உங்கள் உறவை மோசமாக்கும். உங்கள் துணையிடம் எல்லாவற்றிலும் நேர்மையாக இருங்கள். உண்மையை சொல்லுங்கள். பொய்கள் நம்பகத்தன்மையை குறைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் துணை சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு முன்னாள் ஈர்ப்பை சந்தித்தால் அதற்கு பின்னால் காதல் அர்த்தம் இல்லை என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் கூட்டாளருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். விமர்சனங்களில் மட்டும் வெளிப்படையாக இல்லாமல் உறவில் உங்கள் உணர்வுகளையும் அன்பையும் வெளிப்படையாக காட்டுவது முக்கியம். உங்கள் நபரை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அவர்களை கவனித்துக் கொள்கிறீர்கள் என்றால் அதனை வார்த்தைகளால் மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துவது முக்கியம். யாரிடமாவது அவர்கள் எப்போதும் தவறு என்று சொல்வது அல்லது உங்களை தொந்தரவு செய்யும் விஷயங்கள் மட்டுமே சொல்வது உறவுக்கு தீங்கு விளைவிக்கும். உங்கள் உணர்வுகளை நீங்கள் சொல்லும் மற்றும் வெளிப்படுத்தும் தருணத்தில் ஒரு நபரின் முழு நாளையும் மாற்ற முடியும். நீங்கள் அந்த நபர் மீது நம்பிக்கையின் உணர்வை வளர்த்துக் கொள்கிறீர்கள், அவர்களையும் உங்களிடம் வெளிப்படையாக இருக்க ஊக்குவிக்கிறீர்கள்.